ஐம் ராஜலக்ஷ்மி. நான் எஸ்கே வளர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் மாண்டிசரி டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறேன். நான் வேர்ல்டு ஸ்கில் கவுன்சிலிங் சர்டிஃபிகேட்காக அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் இதை மாண்டிசரி டீச்சர் ட்ரைனிங்க்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டாக்டர் மரியா மாண்டிசரி. மரியா மாண்டிசரி அவங்க இத்தாலி நாட்டில் பிறந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு உமன் லேடி டாக்டர். அவங்க ஏஜ் குரூப் 2.5 to 3.5 level 1, 3.5 to 4.5 level 2, 4.5 to 5.5 level 3. அடுத்து பார்த்தா 6 சப்ஜெக்டை நம்ம கார்னர்னு சொல்லுவோம் மாண்டிசரியில். ஃபஸ்ட் சப்ஜெக்ட் EPL, செகண்ட் சப்ஜெக்ட் சென்சோரியல், தேர்டு லாங்குவேஜ், அர்த்தமெட்டிக், சோசியல் அண்ட் சயின்ஸ். EPLயில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன், எக்ஸசைஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் லைஃப். சென்சோரியல் மீன்ஸ் மெமரி டெவலப்மெண்ட் ஆஃப் தி சைல்டு. லாங்குவேஜ் ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸ் மூலமாக படிக்கிறோம். அடுத்தது அர்த்தமெட்டிக் குவான்டிட்டிஸ் மூலமாக சொல்லிக் கொடுக்குறோம். அடுத்தது சோசியல் அண்ட் சயின்ஸ் GK ஜென்ரல் நாலேஜ் பற்றி சொல்லிக் கொடுக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 3 types ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்: இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி, குரூப் ஆக்டிவிட்டி, கலெக்டிவ் ஆக்டிவிட்டி. இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி 1 child வச்சு சொல்லிக் கொடுக்குறது இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டி. குரூப் ஆக்டிவிட்டி 3 to 10 childrens குரூப் ஆக்டிவிட்டி. கலெக்டிவ் ஆக்டிவிட்டி ஹோல் கிளாஸை வச்சு சொல்லிக் கொடுக்குறது கலெக்டிவ் ஆக்டிவிட்டி. நேம் லெசன் ஆஃப் 3 period ஆஃப் லெசன்ஸ். இன்ட்ரொடக்ஷன், ஐடென்டிஃபிகேஷன், கொஸ்டின்ஸ். இன்ட்ரொடக்ஷன் நம்ம ஒரு பொருளை இன்ட்ரோ பண்ணுறது திஸ் இஸ் அ பென், திஸ் இஸ் அ பேட், இந்த மாதிரி இன்ட்ரோ பண்ணுறது இன்ட்ரொடக்ஷன். ஐடென்டிஃபிகேஷன் திஸ் இஸ் எ பென், அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு அந்த குழந்தைய எடுத்து கொடுக்க சொல்கிறது ஐடென்டிஃபிகேஷன். கொஷின் இது என்னது அப்படின்னு நம்ம கொஷின் குழந்தைகளுக்கு கேட்குறது கொஸ்டின். அடுத்தது மிக்ஸ்டு ஏஜ் குரூப். நம்ம மாண்டிசரி எல்லா ஏஜ் குரூப்பும் level 1, level 2, level 3 3 ஏஜ் குரூப் சில்ட்ரனும் ஒரே மாண்டிசரி தான் படிப்பாங்க. அடுத்தது டிஃப்ரெண்ட் பிட்வீன் மாண்டிசரி மெத்தட் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட். மாண்டிசரி மெத்தடில் ஃபுல் ஃப்ரீடம் அவங்களுக்கு. நம்ம படித்த காலத்தில் ட்ரெடிஷ்னல் மெத்தடாலஜியில் நோ ஃப்ரீடம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரைமரி மெட்டீரியல்ஸ், ப்ரிலிமினரி மெட்டீரியல்ஸ் ஒரு குழந்தை ஸ்கூலுக்குள்ளே ஃபஸ்ட்டு வர்றப்போ அது அழுகருக்கு இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் ப்ரிலிமினரி மெட்டீரியல்ஸ். அடுத்தது ஹவுஸ் ஆஃப் சில்ட்ரன். நம்ம மாண்டிசரி இதை ஹவுஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மாண்டிசரியில் ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் பேர் சிலிண்டர் பிளாக். இப்போ சிலிண்டர் பிளாக் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறது நான் சொல்லித்தரேன். சிலிண்டர் பிளாக் நம்ம இப்போ இதை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பெருசுலேருந்து நம்ம முன்னாடி தான் எடுத்து வைக்கணும். இது நாப்லெஸ். இது ஷார்ட்கட். இதுக்கு பேர். இந்த 3 fingers யூஸ் பண்ணி மெதுவாக எடுத்து வைக்கணும். இப்போ நம்ம பெருசுலேருந்து தான் மறுபடியும் நம்ம எடுத்து வைக்கணும். நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமான்னு பார்க்குறதுக்கு இப்படி தொட்டு பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. இப்போ சென்சோரியலில் பார்த்தீங்கன்னா நிறையா இது இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பிளாக்ஸ், சிலிண்டர் பிளாக் ஃபஸ்ட்டு, அடுத்தது பிங்க் டார், அப்புறம் ப்ரௌன் ஸ்ட்ரே, லாங் ராட் அண்ட் ரெட் ராட், அடுத்தது கலர் டேப்லெட்ஸ், அப்புறம் ஸ்ப்ரிண்டில் பாக்ஸ், நிறையா இருக்குது. அடுத்தது லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா வபல் பாக்ஸு, நாய்ஸ் பாக்ஸு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அடுத்தது அர்த்தமெட்டிக்கில் பார்த்திங்கன்னா ரெட் ராட், அடிஷன்னு, சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே இருக்குது. தேங்க்யூ.